சேனக்கிழங்கு வறுவலை இப்படி சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு கழுவி வச்ச கிழங்கு அதில் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டு மூடி போட்டு வேக விடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இதோட சாதம், சுவையான சாம்பார், முள்ளங்கி முருங்கைக்காய் போட்ட சாம்பார், வத்தல், தாளிச்ச தயிர் இதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா சேனக்கிழங்கு வறுவல் செம ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போமா? வெரி டேஸ்ட்.